Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு practice session தான். ஸோ என்னோட சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், டிஆர்பிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம். த டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த நெட்வொர்க் ஷோன் இன் த ஃபிகர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவலண்ட் இன்டூ சி. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஒன்று தான் இருக்குது, ரெசிஸ்டர் 2 இருக்குது. ஸோ நம்ம ஆர் ஈக்குவலண்ட் டு இன்டூ சி பண்ணுறப்ப நமக்கு டைம் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ஆர் 2R C இருக்கும். இந்த ஆர் 2R இட்ஸ் அண்ட் பேரல். ஸோ பேரல்ங்கிறப்ப ஆர் இன்டூ 2R டிவைடட் பை ஆர் பிளஸ் 2R வரும். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா 2R² by 3R ஆகும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணுறப்ப 2R by 3 ஆகும். ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது. ஸோ நமக்கு டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது 2/3 RC. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.